ஹலோ மக்களே வணக்கம். நான் உங்களுக்கு ஒரு மருத்துவ குறிப்பு சொல்ல போகிறேன். தயவுசெய்து இந்த வீடியோவை தள்ளி விட்டுறாதீங்க. உங்களுக்கு யூஸ் ஆகலைனா கூட உங்களை சார்ந்தவங்களுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா எங்கள் பாட்டி சொன்னது. நம்ம அதிகமாக இப்போ நவீன காலத்தை நோக்கி போகிறதால நம்ம உடம்பு மாத்திரையே நம்பி இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் எங்கள் பாட்டி தாத்தாலாம் நிறைய மூலிகை தழைலாம் சாப்பிட்டு வளர்ந்தவங்க. அதில் ஒரு குறிப்பு தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதோ வீடியோவில் பார்க்குறீங்கள, இந்த தழை நான் ஃபுல் லென்த்தாக போடுற வீடியோவில் சொல்லியிருப்பேன் அந்த பேர். இது வாதம் நோய் போக்குற ஒரு தழை. ஏன்னா அந்தளவுக்கு பக்கவாதம்லாம் போகும், முடக்குவாதம் போயிடும். இதுக்கு என்னென்ன வேணும்ன்ட்டு இதோ சொல்லியிருக்கேன். பச்சை மிளகாய், தக்காளி, பூண்டு, அதுக்கப்புறம் அந்த தழை வதக்கி எடுத்துக்கணும் எண்ணெயில். அதை வதக்கி எடுத்துக்கும் போது நல்லா அது நொறுங்குற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். ஏன்னா ஃபுல் வீடியோ வேணும்னா உங்களுக்கு லென்த்தாக நான் போடுவேன். நீங்கள் பார்க்குற விதம் பொறுத்து தான் நான் போடுவேன். ஏன்னா எவ்வளோ நான் சொல்கிறாங்க. சரி, இந்த விஷயம்லாம் உங்களுக்கு சொல்லலாம் தான் நான் புதுசாக வீடியோ எடுத்து போடுறேங்க. எங்கள் பாட்டி இந்த என்ன ஒன்றுனா இந்த தழையை கேழ்வரகு அடையில் வச்சு சாப்பிடுவாங்க. இல்லைன்னா அதேமாரி பொரியலாக பண்ணி சாப்பிடுவாங்க. எனக்கு புதுசாக சொல்கிறதால கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. போக போக சரியாயிடும் நானும் நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ் ஆகலைனா கூட உங்களை சார்ந்தவங்களுக்கு யூஸ் ஆகும் வீடியோ. எப்படி செய்யறதுன்ட்டு ஃபுல் வீடியோவில் இருக்கும். நான் அதை நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் ஃபுல் வீடியோவாக உங்களுக்கு லிங்கில் அனுப்பிச்சி விட்ருவேன். நீங்கள் எல்லோரும் பார்க்கலாம். பாய், வணக்கம்.